வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு நல்ல செய்தி. குறைஞ்சபட்சம் ஓய்வூதியத்தின் மிகப்பெரிய அதிகரிப்பு. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அவ்வப்போது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. இதன் கீழ் மற்றொரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. 7500. இதன் விளைவாக சுமார் 7.8 மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்து உள்ளார்கள். நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக காத்திருக்கும் தருணம் வந்துவிட்டது. இபிஎஃப்ஓ குறைஞ்சபட்ச ஓய்வூதிய வரம்பை ரூபாய் 7500 உயர்த்த முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக பணவீக்கத்தை கையாள்வதில் சிறிது நிதி நிவாரணம் கிடைக்கும். மத்திய அரசின் இந்த முடிவு நாடு முழுவதும் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். ஓய்வூதிய உயர்வு ஏப்ரல் 2025 முதல் அமலுக்கு வரும். மேலும் புதிய டிஏவும் கிடைக்கும். குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தற்போதைய நிதி நிலைமையில் அவ்வாறு கையாள்வது என்பது குறைந்த நீண்டகாலமாக விமர்சனமாக இருந்து வருகிறது. இனிமேல் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 7500 இருக்கும். இதன் சுகாதார, உணவு மற்றும் வீட்டு செலவுகளில் பல நன்மைகளை தரும். தற்போது கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட 7 மடங்கு அதிகமாக ஓய்வூதியம் இருப்பதால் ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்து வருகிறார்கள். குறிப்பிட்டபடி ஓய்வூதியதாரர்கள் டிஏ கிடைக்கும். தற்போது 7% டிஏ கிடைக்கிறது. இபிஎஸ் 75 படி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் இதை பொறுத்து 10 ஆண்டுகள் சேவை செய்வர்கள் இதற்கு தகுதி உடையவர்களாகவும் அதிகரித்த ஓய்வூதியதாரர்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தொகையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். அந்த வேறு சிரமத்தை தவிர்க்க கேஒய்சி புதுப்பிக்க வேண்டும். புதிய பிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் கொள்கையின்படி ஓய்வூதியம் ரூபாய் 1000 7500 அதிகரிக்கும். 7% டிஏயை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 8025 அதிகரித்து வருகிறது. நன்றி, வணக்கம்.